ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல் உங்கள் சரண்யா விலாக்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கான விலாக் வந்து என் கிச்சனில் இருக்கிற ஒரு பேண்ட்ரி வந்து ஆர்கனைசேஷன் இல்லை டெக்கர் இல்லைன்னா அது வந்து ஆல்டர் பண்ண அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் இதுக்கு முன்னாடி வந்து பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் தான் வச்சுருந்தேன். எல்லாம் சிமிலராக இருக்கும் பார்க்கறதுக்கு. ஆனால் வந்து ரொம்ப நாள் ஆகிட்டுருந்துச்சி. சரி, அதெல்லாம் நியூவாக ஒரு அப்டேட் கொடுக்கலான்னு சொல்லிட்டு டிமார்ட்டுக்கு தான் ஷாப்பிங் போயிருந்தோம் லாஸ்ட் வீக்கு. இந்த மாதிரி 1 kgயில் ஒரு 10 பாக்ஸஸும் 1/2 kgயில் ஒரு 10 பாக்ஸஸும் வாங்கி வச்சுருந்தேன். அந்த ஒன்டே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா தான் வந்திருந்தாங்க கூட ஹெல்ப்புக்கு. ஸோ நாங்கள் 2 பேரும் சேர்ந்து இன்றைக்கி இதை க்ளீன் பண்ணி ஃபுல்லாக ரீஃபில் பண்ணி வைக்க போகிறோம். ஸோ அந்த விலாக் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணலான்ட்டு தான் இந்த விலாகை எடுத்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் வந்து அந்த பாட்டில்ஸில் இருக்க ஸ்டிக்கர்ஸை தான் ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணியிருந்தோம். ஃபஸ்ட்டு ஹீட்டர் வச்சு பண்ணிட்டா ஈஸியாக வந்துடும். யூஸ்வலாக யூடியூப்லலாம் நம்ம டிப்ஸ் பார்த்துருப்போம் இல்லைங்களா? சுடு தண்ணி அதெல்லாம் கேஸில் வைக்கலான்னு பார்த்தா அது கிளாஸ் பீஸ் இல்லையா? ஸோ ரொம்ப ஹீட் ஆகி அக்ஸ்மாத் வெடிஞ்சிடுச்சுன்னா அதனால என்ன பண்ணோம், ஹீட்டர் வைக்கலாம். ஹீட்டர் வச்சா கொஞ்சம் சூடாகி லேபிளில் இருக்கிற கம்மெல்லாம் ரிலீஸ் ஆகி வந்துடும்னுட்டு ரொம்ப நேரம் ட்ரை பண்ணோம். லைட்டாக தான் அது கம் ரிலீஸ் ஆகுது, ஆனாலும் வரவே இல்லை. எங்கள் அம்மா வேறு சரி அது வேறு எதுனா ஐடியா இருக்கா யூடியூப்பில் பாருன்னு சொல்லின்னு இருந்தாங்க. ஆனாலும் ரொம்ப நேரம் உட்காந்து அதை தான் ட்ரை பண்ணின்னு இருந்தேன். சரி, அதுக்குள்ளே இருக்கிற பேப்பரெல்லாம் எடுத்து வைக்கிறது ரொம்ப ஈஸியாக எடுத்து வச்சிட்டோம். ஆனால் ரிமூவ் பண்ணுறதுக்கு 1-2 மாத்திரம் கொஞ்சம் ஈஸியாக வந்துடுச்சு. ஆனால் மற்றதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த சுடு தண்ணி மெத்தடு தான். ஸோ நல்லா சுடு தண்ணியை காய வச்சுக்கின்னு ஸோ அந்த ஸ்டிக்கர் இருக்கிற பாட்டை வந்து சுடு தண்ணியில் கொஞ்சம் ஒரு 20-30 செகண்ட்ஸ் வச்சு எடுத்தோன்னா ஈஸியாக ரிமூவ் ஆச்சு. நெக்ஸ்ட் அதை தான் பண்ண போகிறோம். உங்களுக்கு என்ன டிப்ஸ் தெரிஞ்சால் இந்த மாதிரி ரிமூவ் பண்ணுறதுக்கு கிளாஸ் கண்டெய்னர்ஸ், ஏன்னா வேறு ஸ்டீல் கண்டெய்னர்ஸ்னால் நம்ம வந்து கேஸில் கொஞ்சம் காட்டினா ஈஸியாக வந்துடும். இது கிளாஸ்ன்றதுனால தான் இந்த மாதிரி எல்லாம் வேறு ட்ரிக்கை ட்ரை பண்ண வேண்டியதாக இருந்தது. அதுக்கப்புறமேட்டுக்கா எல்லா ஸ்டிக்கர்ஸும் சூப்பராக வந்துடுச்சு. எல்லார் கிச்சனையும் வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அரேஞ்ச் பண்ணி டெக்கரேட் பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். நானும் இந்த மாதிரி கிளாஸ் பாட்டில்ஸ் வைக்கணுன்னு ரொம்ப நாள் ஆசை. ஆனால் வந்து என் பையனுக்கு வந்து எங்கே 2-3 இயர்ஸில் இருக்கும்போதே வந்து ஒரு பயம், அவன் எதனா தள்ளிடுவானா, அவனுக்கு எதனா அது குத்திடுமான்னுட்டு. சரி, இப்போ வந்து அவனுக்கு ஒரு 6 இயர்ஸ் ப்ளஸ் ஆகுது. ஸோ இப்போ வந்து சொன்னாலும் புரிஞ்சுப்பான். அதனால இந்த பக்கம்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா தான் இது வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து சரி இந்த பழைய டப்பாலாம் எடுத்துகிட்டு அங்கெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நியூ வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலான்னு எல்லாத்தையும் எடுத்துன்னு இருக்கோம். ஆக்சுவலி இந்த கார்ட்போர்ட் மாதிரி இருக்கிறது வந்து நான் ஓடிஜி வாங்கும்போது அதில் அந்த பாக்ஸ்குள்ளே வந்துச்சு. இதுக்கு முன்னாடி வச்சது வந்து ஹைட்டு ஒரு வந்து 1 kg, இன்னொன்று வந்து 1/2 kg தான் இருந்தது. ஆனாலும் பின்னாடி இருக்கிறது கொஞ்சம் ஹைட்டாக வேணும்னுட்டு அந்த பாக்ஸஸ் எல்லாம் கட் பண்ணி அதுக்கு வச்சுருந்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்போது அதெல்லாம் எடுத்த பிறகு சரி அதில் அந்த கிரைனட்டையும் பின்னாடி இருக்க வால்யூம் வந்து நல்லா தொடச்சி எடுத்துக்கலாம் க்ளீனாக, டஸ்ட்டெல்லாம் இல்லாமல். ஏன்னா இங்கே ஒரு ஸ்டிக்கர் இப்போ ஸ்டிக் பண்ணிட்டு போகிறோம். அதுக்கப்புறமா ஸோ அது க்ளீனாக இருந்தால் தான் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இந்த ஸ்டிக்கரை தான் ஸ்டிக் பண்ண போகிறேன். என்கிட்ட இது தான் இருந்தது. ஸோ எதுக்கு புதுசாக வாங்க வேண்டியதுன்னு சொல்லிட்டு பழசை எடுத்து யூஸ் பண்ணிக்கிறேன். நானும் அம்மாவும் எந்த டைரெக்ஷனில் ஓட்டலாம், அந்த டிசைன் வந்து மேல் பக்கமாக இப்படியா எப்படின்னுட்டு தான் வச்சு பேசி பார்த்துன்னு இருந்தோம். அதுக்கப்புறமா வந்து அந்த உள் பக்கமாக வந்து அந்த ஸ்டிக்கர் வந்து ஸ்டிக் பண்ணதே தெரியாமல் பண்ணுன்ட்டு அம்மா சொல்லின்னு இருந்தாங்க. அதுக்கப்புறமா வச்சா இது 2 நியூ பாட்டில் வந்து வச்சு பார்த்தோம். சரி வச்சா நல்லா அழகாக தெரியுதா இல்லையான்னுட்டு. அதுக்கப்புறமா ஆக்சுவலி எனக்கு என்ன டவுட் இருந்துச்சுன்னா அந்த ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டலாமா, ஏன்னா கிளாஸ் இல்லையா? ஸோ வைக்கும்போது எடுக்கும்போது
ஒரு அவசரத்தில் எடுக்கிறோம் வைக்கிறோன்னும் போது உடஞ்சிரும். ஸோ இந்த மாதிரி மேட் யூஸ் பண்ணி வைக்கலாமா, அப்படி இல்லைனா அந்த ஸ்டிக்கரை வச்சு வைக்கலாமான்ட்டு ரொம்ப நேரம் டிஸ்கஷன் கழிச்சு அந்த ஸ்டிக்கரே இருக்கட்டும்னுட்டு அதுக்கு சைஸ்க்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி லைக் ஒரே ஷீட்டாகவும் ஒட்டியிருக்கலாம். பட் என்னன்னா கம்மை நம்ம ஃபுல்லாக பிச்சிட்டு அதை வந்து ஒட்டினோன்னு வால் ஸ்டிக்கரே வந்து ஒட்டின்னு பேப்பர் ஃபுல்லாக வேஸ்ட் ஆகிடும். சரி 3-4 பார்ட்ஸாக பிச்சிக்கணுன்னா ஈஸியாக கம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒட்டிடலான்ட்டு 4 பார்ட்ஸை தான் பிரிச்சுருந்தேன். அதுக்கப்புறமா இதுக்கு முன்னாடி ஒரு கார்ட்போர்ட் வச்சுருந்தேன் இல்லைங்களா, அதாகிட்டு அந்த பேப்பருக்கும் அந்த வால்பேப்பரை ஸ்டிக் பண்ணிவிட்டு பின்னாடி வச்சிடலாம். ஸோ பின்னாடி இருக்கிறது கொஞ்சம் ஹைட்டாக நல்லா ஈஸியாக தெரியணும் என்ன விசிபிளாக இருக்குது அந்த பொருள்னுட்டு அதுக்கும் எல்லாம் நல்லா ஸ்டிக் பண்ணிட்டோம். இப்போ அதுக்கு தான் கிரானைட்டில் ஸ்டிக் பண்ணின்னு இருக்கோம். ஆனால் இது வந்து கொஞ்சம் பார்த்து பொறுமையாக தான் பண்ணணும். ஏன்னா கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா அந்த வால்பேப்பர் வந்து கம்மு தானாகவே அது ரெண்டுத்துக்கும் ஒட்டிக்கும். அப்படி இல்லைன்னா பபிள்ஸ் வந்துடும், கோணையாக ஸ்டிக் ஆகிடும். கொஞ்சம் பார்த்து பொறுமையாக 2 பேர் இருந்தே ஆகணும். ஒருத்தரை வந்து இது ஒட்டவே முடியாது. ஒரு வழியாக வந்து ஃபைனல் பார்ட்டுக்கு வந்துட்டோம். லாஸ்ட் இந்த பக்கம்தான். ஆக்சுவலி இருந்த வால்பேப்பர் வந்து இந்த கீழே இருக்கிற ஃப்ளோர் இதுக்கே சரியாக போயிடுச்சு. மேலே இருக்கிறதுக்கு வந்து இல்லாமல் இருந்துச்சு. சரி அதுக்கு வந்து புதுசாக வாங்கி தான் ஒட்டணுன்னுட்டு இந்த கார்னரில் வந்து ஒட்டினதே வந்து தெரியாமல் இந்த மாதிரி ஸ்லிட்ஸ் பண்ணிக்கணுன்னா ஒரு பக்கமும் அதை ஈஸியாக 4 பக்கமும் ஒட்டி எடுத்துக்கலாம். அப்போ வந்து ஃபினிஷிங் வந்து சூப்பராக வரும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா எல்லாம் ஒட்டி முடித்த பிறகு சரின்ட்டு வச்சு பார்த்தோம் அகெயின். சரி இப்படி ஒயிட் பிறகு வச்சு பார்த்தா எப்படின்ட்டு நான் சொன்னேன் இல்லையா, அந்த கார்ட்போர்டுக்கு அது ஒட்டாமல் இருந்தோம். சரி ஹைட்டாக வச்சோன்னா ஏன்னா கிளாஸஸ்ன்றதுனால அது கார்ட்போர்டு நல்லா தெரிஞ்சிச்சு. சரி இதுக்கும் வேப் பண்ணிடலான்னுட்டு இதுக்கும் வேப் பண்ணிட்டோம். பார்க்க அழகாக க்யூட்டாக இருக்குது. இப்போ இதெல்லாம் ஃபுல்லாக அங்கே போய் அரேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த கிளாஸஸ் எல்லாம் ஒரு டைம் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை அரேஞ்ச் பண்ணலாம். இப்போ நான் ஒன்றா வந்து கேப் ரிமூவ் பண்ணி அம்மா கொடுத்துட்டேன்னா அம்மா வந்து ஈஸியாக கழுவி முடிச்சிடுவாங்க. அப்புறம் 2 பேரும் உக்காந்து அதை தொடச்சி அதில் ரீஃபில் பண்ண போகிறோம். இப்போது அந்த தண்ணியெல்லாம் ஆக்சுவலி வெயிலில் கொஞ்ச நேரம் காய வச்சுருந்தோம். அதுக்கப்புறமேட்டுக்கு எடுத்துன்னு வந்து ஒரு ட்ரை கிளாத்தில் ஃபுல்லாக வந்து தொடச்சி எடுத்துட்டோம். எதனா டஸ்ட்டோ இல்லை தண்ணியெல்லாம் வேறு எங்கன்னா இருந்துச்சுன்னா அதெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பழைய பாட்டிலேருந்து ஃபுல்லாக எதாவது இருக்கோ அதெல்லாம் ஃபுல்லாக புது பாட்டிலில் ரீஃபில் பண்ணின்னு இருந்தோம். ஆக்சுவலி இருக்கிற ப்ரொவிஷன்லேயே வந்து என்னென்ன இருக்கோ அதே ஃபில் பண்ணோம். ப்ரொவிஷன் எதுவும் புதுசாக வாங்கி ஃபில் பண்ணல. எப்படி இருந்தாலும் நெக்ஸ்ட் மந்த் வாங்குவோம் இல்லை, அப்போது பேலன்ஸ் இருக்கிறதால ஃபில் பண்ணிக்கலான்ட்டு. தென் அம்மா வந்து ஒன்றா எடுத்து அடுக்கிட்டாங்க. இப்போ தான் பார்க்கவே கிச்சனுக்கு வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு நியூ லுக் கொடுத்துச்சு. இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் எதுனா வந்து புதுசாக செய்யறதுக்கும். ஆனால் என்னென்னா கொஞ்சம் பத்திரமா தான் பார்த்துக்கணும். நம்ம சமைக்கும்போதோ கொஞ்சம் ஈரக்கை லைக் வழுவழுப்பு எதாவது கட் பண்ணிவிட்டு அதெல்லாம் எடுத்து இதில் வச்சோன்னா வைக்கும்போது மிஸ் ஆகும். ஆக்சுவலி அந்த 1 லிட்டர் ஜாரில் வந்து வைக்கும்போது தான் தெரிஞ்சிச்சு. நான் லாஸ்ட் டைம் வைக்கும்போது 1/2 kg 10 1 kg 10 இருந்துச்சு. எனக்கு அது கரெக்டாக பத்துச்சு. ஆனால் என்னென்னா இந்த 1 kg வந்து அந்த ஸ்கொயர் ஷேப் இருக்கிறதுனால சைஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சின்னதாக இருந்து இடம் ஜாஸ்தியாக இருந்துச்சு. இன்னும் ஒரு 2 பாட்டில் எக்ஸ்ட்ராவே வச்சுருக்கலாம். சரி நெக்ஸ்ட்டு மந்த் க்ராசரி வாங்கும்போது இன்னும் 2 பாட்டில் வாங்கி எதனா வேணுமென்னா அதில் ஃபில் பண்ணிக்கலாம். ஏன்னா மிளகாத்தூள் ஃபில் பண்ணிக்காமல் வீடியோவை எண்ட் பண்ணிட்டோம். இந்த மேக்கோவரோ இல்லை இந்த பேண்ட்ரி சேஞ்ச் உங்களுக்கு பிடிச்சிருக்கா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு vlogல பார்க்கலாம். பாய், தேங்க்யூ.